அனைவருக்கும் காலை வணக்கம். மார்ச் 8ஆம் தேதி உருது கவிஞர், இந்தி பாடலாசிரியர் சாகிர் லுதியான்வி, பிரபல உருது கவிஞர், இந்தி திரைப்பட பாடலாசிரியர் சாகிர் லுதியான்வி பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் 1921ஆம் ஆண்டு பிறந்தவர். இயற்பெயர் அப்துல் ஹயி சாகிர். இவருடைய முழு பெயர். ஜமீன் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அப்பா பிரிந்ததால் சிறுவயதில் இருந்தே அம்மாவிடம் வளர்ந்தார். இவரது இளமை பருவம் ஏழ்மையிலும் போராட்டத்திலும் கழிந்தது. கல்லூரியில் படிக்கும்போது இவர் எழுதிய ஈரடி கவிதைகளால் பிரபலமானார். கல்லூரி படிப்பை முடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. வாழ்க்கையை ஓட்ட பல்வேறு வகையான வேலைகளை செய்தார். 1943இல் லாகூர் சென்றார். அதே ஆண்டில் தல்கியா என்ற தனது முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டார். அதன் பிறகு இவரது புகழ் பரவியது. 1945இல் உருது பத்திரிகைகளின் ஆசிரியராக பணியாற்றினார். கம்யூனிச சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டவர். பத்திரிகையில் எழுச்சி கட்டுரைகள் எழுதினார். 1949இல் பாகிஸ்தான் அரசு கைது வாரண்ட் பிறப்பித்ததால் லாகூரில் இருந்து தப்பி டெல்லிக்கு வந்தார். சிறிது காலத்துக்கு பிறகு மும்பையில் பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றினார். இந்தி படங்களில் பாடல் எழுத தொடங்கினார். முதலாக இவரது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆசாதி கி ராக்ஃபர் 1949 மற்றும் எஸ்டி பர்மன் இசையில் வந்த நவ்ஜவான் 1951 படத்தில் வரும் தண்டி ஹவாயே லஹரா ஹே ஆயே. எப்படா எனக்கு பிடிக்கும் ஹிந்தி படிக்கிறது ரொம்ப சிரமம்தான். பட்டு படிங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஆவோனா வாங்கோன்னு அர்த்தம். முதலாக இவரது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆசாதி கி ராக்ஃபர் 1949 1949. எஸ்டி பர்மன் இசையில் வந்த நவ்ஜவான் 1951 படத்தில் வரும் தண்டி ஹவாயே லஹரா ஹே ஆயே பாடல் மூலம் மிகவும் பிரபலமானார். தொடர்ந்து பல்வேறு படங்களுக்கு காலத்தால் அழியாத உயிரோட்டமான பல பாடல்களை எழுதினார். இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் விரும்பும் பாடலாசிரியராக திகழ்ந்தார். இறைவன், அழகு, மதுவை புகழ்ந்து எழுதுவதில்லை. இறைவன் மற்றும் அழகு மற்றும் மதுவை புகழ்ந்து இவர் எழுதுவதில்லை என்பதை கொள்கையாகவே வைத்திருந்தார். தனித்துவம் வாய்ந்த இவரது பாடல் வரிகளில் வாழ்வின் துயரங்கள், அர்த்தமற்ற போர்கள், அரசியல் செயல்பாடுகள் குறித்து இருக்கும். பொதுவாக இசைப்பாட்டு எழுதுவது இவருக்கு பிடிக்காது. இவரை பற்றி இந்தியா, பாகிஸ்தானில் பல புத்தகங்கள் வெளிவந்துள்ளன. டேனிஷ் இக்பால் எழுதிய மை சாகிர் ஹூ என்ற புத்தகம் இவரது வாழ்க்கை மற்றும் படைப்புகள் பற்றி விரிவாக எடுத்து கூறும் ஆராய்ச்சி புத்தகமாக விளங்கியது. 2010இல் சாகிர் என்ற மேடை நாடகத்தை இக்பால் எழுதினார். பெரும் வெற்றி பெற்ற இந்த நாடகம் டெல்லியில் பலமுறை அரங்கேறியது. வானொலியில் பாடல்கள் ஒளிபரப்பப்படும் போது பாடகர், இசையமைப்பாளருடன் பாடலாசிரியர் பெயரையும் சேர்த்து கூறும் வழக்கம் இவரது முயற்சியால் தான் தொடங்கியது. பாடல்களுக்கு ராயல்டி பெற்ற முதல் பாடலாசிரியர் இவர். தனக்கு சரி என்று படுவதை பளிச்சென்று சொல்வார், துணிச்சலுடன் செய்வார். மக்கள் கவிஞராக போற்றப்பட்ட சாகிர் லுதியான்வி 59 வயது 1980இல் மறைந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, உருது கவிஞர், இந்தி பாடலாசிரியர் சாகிர் லுதியான்வி. பஞ்சாப் மாநிலம் லூதியானா. பாருங்கள், லூதியானான்ற லுதியான்வின்னு வச்சுட்டார். லூதியானாவில் 1921 அந்த ஒத்துழையாமைக்கு காலத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பிறந்திருக்கிறார். ஆயிரத்தி 1949 ஆசாதி கி ராக்ஃபர் முதலாக இவரது பாடல் இடம்பெற்ற திரைப்படம். அதுக்கடுத்து எஸ்டி பர்மன் இசையில் வந்த நவ்ஜவானில் 1951 படத்தில் வரும் தண்டி ஹவாயே லஹரா ஹே ஆயே. அதுதான் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. மார்ச் 8 சனிக்கிழமை உலக பெண்கள் திறந்த தினத்தில்
பிறந்த தினத்தில் இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள்.